வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் பார்த்திபன். நாம் இந்த வீடியோவில் அஸ்ட்ரால் லிமிடெட் இந்த கம்பெனி பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகியிருக்குது. இந்த கம்பெனி பற்றி தான் இந்த அஸ்ட்ரால் லிமிடெட் இந்த கம்பெனியை நாம் வாங்கலாம், எந்த இடத்துல வாங்கலாம், என்ன டார்கெட் வரைக்கும் இந்த கம்பெனி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பிளாஸ்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. அதாவது இந்த பிளாஸ்டிக் பைப்ஸு, இந்த வாட்டர் டேங்க்ஸு, இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ளம்பிங், இந்த ட்ரைனேஜு, அக்ரிகல்ச்சரல், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து இவங்களுடைய ப்ராடக்ட்டு தேவையான ஒரு ப்ராடக்ட். அதாவது பிளாஸ்டிக் பைப்ஸு, இந்த எலக்ட்ரிக்கல் பைப்ஸு, இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒன் ஆஃப் த லீடிங் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய லீடிங் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரர் அஸ்ட்ரால் பைப்ஸ், அஸ்ட்ரால் லிமிடெட். இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து இப்போ ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நாம் பியூர்லி டெக்னிக்கல் கால் தான் கொடுக்குறோம். அஸ்ட்ரால் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகியிருக்குது. ஸோ இந்த கம்பெனியை வந்து நாம் மண்டே வாங்கலாம், எந்த இடத்துல வாங்கலாம், என்ன டார்கெட் வரைக்கும் போக போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க சார்ட்டுக்கு போயிடுவோம். நான் இப்போ போட்டிருக்கிற இந்த சார்ட் வந்து வீக்லி சார்ட். வீக்லி சார்ட் போட்டிருக்கிறேன். அடுத்தது வால்யூம் போட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் MACD மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜென்சி அண்ட் டைவர்ஜென்சி, இந்த ரெண்டு இண்டிகேட்டர் போட்டிருக்கிறேன். வால்யூம் போட்டிருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்டில் இந்த கம்பெனி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இருக்குது. அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஒரு மேல் நோக்கி ஒரு லைன் போட்டிருக்கிறேன். அதெல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக 2 லைன் போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட கொடி மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ளாக். ஃப்ளாக், இந்த பேட்டர்னுக்கு பேர் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கொடி வந்து பறக்கிற மாதிரி இருக்குது. இது இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்குது. இதனுடைய மூமெண்ட் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்குது. அதாவது எத்தனாம் தேதி, இன்னைக்கு 27/3/2023 ஆரம்பிச்சிருக்குது. அதுலேருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி போய் மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு சைடுவேஸ் ட்ரெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த சைடுவேஸ் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி மேல் நோக்கி போயிருக்குது. இதுதான் வந்து இது வந்து ஃப்ளாக் பேட்டர்ன். கொடி மாதிரியே இருக்கும். இந்த கொடி வந்து இது வந்து அந்த கொடியினுடைய கீழே, அதாவது ஊனி இருக்கிற இந்த இடம், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடி வந்து பறக்கிற மாதிரி, இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளாக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. வீக்லியில் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அந்த ஃப்ளாக் பேட்டர்னை உடைச்சு மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்குது. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 23/2/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணி இருக்குது. க்ளோசிங் ப்ரைஸ் வந்து $2075.90, $2095 வரைக்கும் ஹை போயிருக்குது. இப்போ இந்த கம்பெனியை அஸ்ட்ரால் லிமிடெட், இந்த கம்பெனியை நாம் இந்த இடத்துலயே எந்த இடத்துல வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த ஹை, அதாவது 2095 பிரேக் பண்ணுறப்போ இந்த கம்பெனியை நாம் வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வாங்கணும் அப்படின்னா எபவ் 2100க்கு மேலே 2100 வந்து பிரேக் பண்ணுறப்போ இந்த கம்பெனியை நாம் தைரியமாக வாங்கி வைக்கலாம். வாங்கிட்டு இந்த கம்பெனி நாம் வந்து ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய டார்கெட், அதாவது அஸ்ட்ராலினுடைய டார்கெட் ப்ரைஸ் இதில் இருந்து கிட்டத்தட்ட $655 மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த $655 இந்த ஃப்ளாக் பேட்டர்ன், இந்த ஃப்ளாக் பேட்டர்னுடைய கண்டினியூஷன் தான் வந்து அந்த $655. கிட்டத்தட்ட $2750 வரைக்கும் இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த கம்பெனியை நாம் $2100 வாங்கிக்கிறோம், வாங்கிட்டு வெயிட் பண்ணணும், $2750 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2500 அந்த லெவலில் போச்சுனாலே நம்ம வந்து எக்ஸிட் ஆகாத மாதிரி இருந்தால் ஆகிடலாம். ரொம்ப சீக்கிரத்திலே இந்த கம்பெனி அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடம் பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு 15/1/2024 அந்த
வாரத்தில் ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகியிருக்குது. இந்த இடத்த அதாவது அந்த வீக்கினுடைய லோ 1740, அதுதான் வந்து இந்த ஃபிளாக்கினுடைய பாட்டம் லைன், பாட்டம் ஹரிசாண்டல் லைனுடைய லோ. அந்த லோவை வந்து நம்ம ஸ்டாப் போட்டுட்டு தைரியமாக இந்த கம்பெனியை வந்து எடுத்து வைக்கலாம். இந்த கம்பெனியை 2100 ரூபாய்க்கு மேலே அஸ்ட்ரால் லிமிடெட் இந்த கம்பெனியை 2095க்கு மேலேயே வாங்கலாம். இன்னும் ரொம்ப கன்சர்வேட்டிவாக வாங்கணும் அப்படின்னா எபவ் 2100க்கு மேலே இந்த கம்பெனி மேலே போகிறப்போ இந்த கம்பெனியை வாங்கிட்டு இந்த கம்பெனியினுடைய டார்கெட் 2750 ரூபாய், 2500 வந்தால் கூட எக்ஸிட் பண்ணிடலாம். பண்ணிட்டு இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா 1740 ரூபாய். 1740 ரூபாய்க்கு கீழே க்ளோசிங் பேசிஸில் 1740 ரூபாய்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகிடணும். ஆனால் நிச்சயமாக இந்த கம்பெனி வந்து இப்போ இருக்கிற இந்த பேட்டர்ன் படி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா மேல் நோக்கி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப பிரகாசமா இருக்குது. இதை நம்ம டே சார்ட்லயும் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இது நான் போட்டிருக்கிறது வந்து டே சார்ட்டு. இதுதான் வந்து அந்த 1740 அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இந்த இடம், அந்த 1740 அப்படின்ற இந்த இடம். இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேலை ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணி இருக்குது. இந்த பிரேக் பண்ணி ஆர்எஸ்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா எபவ் 70 தாண்டறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த கம்பெனியை வந்து நாம் வந்து தைரியமாக வாங்கலாம். வாங்கிட்டு 1740 ரூபாய்க்கு கீழே ஸ்டாப் வச்சுட்டு 2750 ரூபாய்ங்கிற டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம். 2500 அந்த இடம் வந்துச்சுன்னா கூட நாம இந்த கம்பெனியிலிருந்து நாம எக்ஸிட் ஆகிற மாதிரி இருந்தால் சேஃபாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துடலாம். இது அஸ்ட்ரால் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற ஸ்டாக் அப்படின்றதுனால ஒரு முடிஞ்ச எவ்வளவு முடியுமோ அந்த அளவு குவாலிட்டி ஒரு 50 ஷேர் 100 ஷேர் அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி தைரியமாக ஹோல்டு பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி. அஸ்ட்ரால் லிமிடெட் இந்த கம்பெனியை வாங்கி நாம் கெயின் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதோடு இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.